பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. 118வது சங்கீதம் அதனுடைய 18வது வசனம். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை பார்க்கும்போது இதுல ஒரு புறம் கர்த்தரனை வெகுவாய் தண்டித்தும் சொல்லும் போது ஆண்டவர் இவ்வளோ கடினமா இருக்கிறாரே அப்படி என்று நமக்கு நினைக்க தோன்றும். ஆனால் அதனுடைய இன்னொரு பகுதியை பார்த்தீங்கன்னா என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த வசனத்துல ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது. வெகுவாய் தண்டித்தும் சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை என்றால் ஒரு தகப்பன் பிள்ளையை சிட்சிக்கிறது போலதான் இங்கே கர்த்தர் தம்முடையவர்களை சிட்சிக்கிறார் என்பது தெளிவாய் தெரிகிறது. ஆண்டவர் தண்டிப்பாரா? ஆண்டவர் சிட்சிப்பாரா? பல நேரத்தில் ஆண்டவரை என்னை ஆண்டவர் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க. பல நேரத்தில் ஏன் பொதுவாகவே விசேஷமாய் கிறிஸ்தவர்கள் மனிதர்களிடத்துல ஏன் என்று கேட்பதை விட ஆண்டவர்கிட்ட ஏன் கேட்கறது அதிகமா இருக்கும். அதுக்கு காரணம் சொல்லவா? அந்த அளவுக்கு ஒரு உறவை தேவன் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஆமே, அறிந்தோ அறியாமலோ நம்ம அவரோடு நெருங்கிட்டோம். பல நேரத்தில் ஏன் ஆண்டவரே இப்படி கேட்க விடுறாருன்னா அந்த அளவுக்கு தேவன் ஒரு உறவை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஆனால் பல நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும், ஏன் என்ற கேள்வி நம்ம தேவனுக்கு முன்பாக வைக்கக்கூடாது. காரணம், அவர் செயல்ல இதுவரை எந்த தவறும் வந்தது கிடையாது. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். மாறாவின் அண்டை இஸ்ரவேலரை நடத்தி கொண்டு வந்துவிட்டு தெரியாம இங்க கூட்டிட்டு வந்துட்டேன்னு சொல்லல. இது மாறா என்றால் கர்த்தர் அதை மாற்றும் மரத்தை பக்கத்திலே வளர விட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட பெரிய தேவன். என் வாழ்க்கை இப்படி ஆயிட்டே இல்லை, அப்படி ஒரு வாழ்க்கையை தேவன் அனுமதிக்கிறார் என்றால் அதை நன்மையாய் மாற்றும்படியான காரியங்களை அது பக்கத்திலே தான் தேவன் வைத்திருப்பார். ஆகாருடைய கண்களை திறந்து ஊட்டை காட்டின போது ஆகார் புரிந்து கொண்டாள். ஆமேன், நன்மை பக்கத்திலே தான் இருக்கு, தெரியாம நான் அழுதுட்டு இருந்தேன். இப்படிதான் அங்க இருக்கும் நம்ம லைஃப்ல பல காரியங்களை நாம திரும்பி பார்க்கும்போது. ஆமேன், அவர் ஏன் இவ்வளவு தண்டிக்கப்பட்டும் சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை? ஒரு தேவப்பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும், என் வாழ்க்கையில இவ்வளவு போராட்டம் இவ்வளவு நெருக்கம் வந்தோம், என்னை இன்னும் பராமரித்து கொண்டிருக்கிறாரு, சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லையே ஏன்? அதற்கு முந்தின வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் கர்த்தர் சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை என்றால் உங்கள் மூலமாய் நம் மூலமாய் தேவன் அறியப்பட விரும்புகிறார். நம்ம கஷ்டப்படும் போது, நம்ம நெருக்கப்படும் போது, நம்மை சுத்தி நம்ம படுற கஷ்டத்தை எல்லாம் பார்த்தவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் நம்மை காப்பாற்றி, கர்த்தர் நம்மை உயிர்ப்பித்து, கர்த்தர் நம்மை உயர்த்தி வைக்கும் போது அவங்க எப்படின்னு வருவாங்க பாருங்க. அப்படி வரும்போது நம் மூலமாய் தேவன் அறியப்பட விரும்புகிறார். எனவேதான் கீழே நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், வீடு கட்டினவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. இது கர்த்தராலே ஆயிற்று. நம் மூலமாய் தேவன் அறியப்பட விரும்புகிறார். எல்லாம் இழந்தும், எல்லாம் நஷ்டப்பட்டும், வெகுவாய் தண்டிக்கப்பட்டும், வெகுவாய் நெருக்கத்தை அனுபவித்தோம் இந்த நாளை காண்கிற உள்ளமே, நேற்று இரவு கூட நீங்க நினைச்சிருக்கலாம் இனி ஒரு பொழுது இல்லை என்று. கர்த்தர் காண வைத்திருக்கிறார் என்றால் எல்லாரும் அறிய போறாங்க உங்கள் மூலமாய் அவருடைய மகத்துவத்தை. கர்த்தர் எனவே தான் காப்பாற்றி பராமரித்து வைத்திருக்கிறார். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். நிச்சயமா எல்லாம் மாறும், எல்லாவற்றையும் மாற்றுவார். ஹல்லேலூயா. தகப்பனே நன்றி, நீர் எவ்வளவு நல்லவர், எங்கள் மேல நினைவாய் இருக்கிறவரே. கர்த்தாவே, எங்க வாழ்க்கை நீர் உயிர்ப்பித்து உம்முடைய செய்களை விவரிப்பதற்கு ஏதுவாக எங்களை மாற்றப் போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.